Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் தற்பொழுது சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் பாமக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அதே போன்று அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நேற்று ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதில் அடுத்த கட்டமாக என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இதில் ராமதாஸ் ஆதரவாளர்களாக ஒரு சில எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜினாமா செய்வதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் பாமகவை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் விரைவில் அதற்கான பணிகள் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களாக 90% பேர் தற்பொழுது இருக்கிறார்கள். ராமதாஸ் தரப்பில் பார்த்தோம்னால் 10% ஆதரவாளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் மொத்தமாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒன்றிணைவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒன்றிய நகர அதே போன்று மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரையுமே தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார்கள். அதில் பார்த்தோம்னால் பாமக எம்எல்ஏ அருள் இருக்கிறார். அவர் தனது ராஜினாமா செய்வதற்கு முடிவெடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பரபரப்பான ஒரு சூழலில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. ஊடகங்களுக்கு உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டு இது ஒரு உட்கட்சி விவகாரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. உள்ளே விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் வெளியே சென்று விடக்கூடாது என்பதில் கவனமாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ராமதாஸ் போன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்தித்து அனைத்து கருத்துக்களுக்கும் பதிலளிப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.